வணக்கம் அன்புக்கினிய நேயர்களே. இன்று மிதுன லக்னத்துக்குரிய பலன்களையும் பார்க்கலாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பொது பலன் தாங்க. 60 to 70% வந்து உங்களுக்கு ஒத்து போகும். இது கால புருஷனுக்கு 3ஆம் வீடான மிதுனத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் ஒரு ஆண் ராசி, உபய ராசி, இது காற்று ராசி. இதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம். இதில் திருவாதிரை மற்றும் முழு நட்சத்திரம், மிருகசீஷம் தலையற்ற நட்சத்திரம், புனர்பூசம் காலற்ற நட்சத்திரம். இப்போது மிதுன லக்னக்காரர்கள் என்னென்ன கிரகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுனத்தில் சுக்கிரன், சந்திரன், ராகு, கேது, சனி நட்பு, குரு செவ்வாய் பகை, சூரியன் சமம், புதன் ஆட்சி. மிதுனத்துக்கு யோகாரகன் சுக்கிரன், யோகமில்லாதவன் சூரியனும் செவ்வாயும். குரு ராஜயோகத்தை தருவார். அது எப்படின்னா சனி குருவும் 1, 5, 9 திரிகோணத்திலேயோ அல்லது 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ராஜயோகம் தருவாங்க. மிதுனத்துக்கு பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது தொல்லைகள் இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மிதுனங்கள் எல்லாருக்குமே பிரச்சனைகள் தொல்லைகள் நிறைய இருக்கும். வாழ்க்கை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நகராது. ஆனால் வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். 32, 35 வயதில் இருந்து பல்வேறு வசதிகளும் சுபபோகங்களும் அனுபவிப்பீர்கள். 30 வயசு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா 32, 35 வயசுக்கு மேலே நல்ல உங்களுக்கு யோகம் கிடைக்கும். பல சமுதாய தளத்துக்கு பயணம் செய்யும் நீங்கள் எதையும் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முயல்வீர்கள். எதையுமே வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. எல்லாத்தையும் ஆய்ந்தா முடிவு எடுப்பீங்க. யாரையும் நம்ப மாட்டீர்கள். நம்பினால் நிச்சயம் ஏமாற்றம்தான். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்பினா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான். நகைச்சுவாக பேசி காரியம் ஜெயிப்பதில் நீங்கள் வல்லவர்கள். எல்லாத்துக்கும் சகஜமாக பேசி நகைச்சுவாக பேசி உங்கள் காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. குடும்பத்திற்காக அயராது உழைப்பீர்கள். தன்னை மரியாதை குறைவாக நடத்தினால் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். உங்களை யாரும் அசிங்கப்படுத்தினா நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். சூது நிறைந்தவர்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நீங்கள் கருணை உள்ளம் கொண்டவர். சூதுனா உங்களுக்கு பிடிக்கும். அதாவது ஜங்கிள் ரம்மி, ட்ரீம் லெவல் அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஆடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சூது நிறைந்தவர்கள். ஆனால் வச்சு பார்க்கும்போது மற்றவர்களுக்கு உதவும் கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்கள். நீங்கள் சுறுசுறுப்பு ஆனவர். புத்தகங்களில் படிப்பதில் விருப்பம் கொண்டவர். அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகமெல்லாம் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வச்சப்போ ஒரு புத்தக விரும்பின்னு சொல்லலாங்க. புதன் அதை லக்னாதிபதி புதனாக இருக்கனால அவங்க நிறைய புத்தகங்களை படிப்பாங்க. நீங்கள் புகழை எட்டி பறிக்க இயல்வீர்கள். நல்ல உணவை மிகவும் விரும்பீர்கள். அரசிடம் இருந்தும் சமுதாயத்திலிருந்தும் நல்ல மரியாதை மதிப்பும் புகழும் கிடைக்கும். கலை மற்றும் விஞ்ஞான அறிவியை இயற்கையாகவே பெற்றிருப்பீர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க ராக்கெட் சயின்ஸு, நாசா விஞ்ஞானிங்க அவங்களாம் வச்சு பார்க்கும்போதுங்க இந்த மிதுன லக்னக்காரர் நிறையா இருப்பாங்க. அவங்க ராக்கெட் சயின்ஸே அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். புத்திசாலித்தனம் உடைய நீங்கள் எதையும் கற்பதில் நாட்டம் கொண்டவர்கள். விரைவில் பணக்கார ஆக வேண்டும் என சதா காலமும் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். சீக்கிரம் பணக்கார ஆக மாட்டோமா, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணி முன்னேற மாட்டோமா அப்படி நினைக்கூட எல்லாமே வச்சு பார்க்கும்போது மிதுன லக்னக்காரர்களாக தான் மேக்சிமம் அவங்க இருப்பாங்க. மிதுனத்தில் பிறந்த நீங்கள் லக்னாதிபதி புதன் ஒவ்வொரு பாவகத்தில் நின்றால் என்ன பலன்னு வரிசையாக பார்க்கலாம். லக்னாதிபதி புதன் லக்னத்தில் நின்றால் மாநிறமாக இருப்பீர்கள். நல்ல கம்பீரமான எடுப்பான தோற்றம் இருக்கும். கைகால்கள் நீளமாக, உடல் உயர்வாக இருப்பீர்கள். சிறப்பான உடல் வாகவும் உறுதியான மனநலம் கொண்டவர். நல்ல விதமான கல்வி கேள்விகள் சிறந்தவராகவும் சமயோகித புத்தியுடன் பேச்சுவதில் வல்லவராகவும் ஞானம் நிறைந்தவராகவும் இருப்பீர்கள். தானமுடையவராகவும் இருப்பீர்கள். எப்போதும் கலகலப்பாக சிரித்து பேசுவராகவும் இருப்பீர்கள். கலைகளும் பாடல்களும் உங்களுக்கு கொள்ள ஆசை. லக்னாதிபதி புதன் 2ஆம் வீடான கடகத்தில் இருந்தால் செல்வ செழிப்பு உடையவர்கள். ராஜாக்கள் சபையில் வெகுமதி வாங்கும் யோகிதை பெற்றவர்கள். எடுத்த காரியத்தை வெற்றுடன் மன உறுதியுடன் பெற்றவர்கள். லக்னாதிபதி புதன் 3ஆம் பாகமாக சிம்மத்தில் நின்றால் சிற்றின்ப பிரியவர். இவருக்கு கற்பனை சக்தியும் கணித வல்லமை உண்டு.
பெண்கள் இவரை பார்த்து ரசிக்கும் தன்மை இருக்கும். 4ஆம் பாகமாக கண்ணீரில் நின்றால் சிறந்த கல்விமான், ராஜசபையில் வெகுமானம் பெறும் யோகியம் உள்ளவன், சக போஜனம் செய்ய பாகியம் பெற்றவர், பண்டிதர் என பலராலும் பெயரை பெறும் பாகியத்தை பெற்றவன், சிறந்த கணித அறிவி பெற்றவன், எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். லக்னாதிபதி புதன் 5ஆம் பாகமாக துலாம் ராசி நின்றால் வித்தைகளுக்கு குறையில்லாமல் இருப்பீர்கள். அவங்க எப்பயுமே ஒரு மெஜிஷியனாக இருப்பாங்க. மேஜிக் பண்ணுறவங்க நிறைய பேர் இவங்கள இருப்பாங்க. சுக ஜீவனம் செய்து நல்ல யதார்த்தங்களுடன் போஜனை செய்யும் பிராப்தம் உண்டு. செல்வந்தர் ஆகவும் அரசர்கள் போற்றக்கூடியவராகவும் கலைப்பிரியராகவும் இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உடையவர்கள். லக்னாதிபதியின் புதன் 6ஆம் பாகமான விருச்சகத்தில் நின்றால் சத்துருக்களை எளிதில் வெல்பவர். அற்ப வித்தையாக இருந்தாலும் அதை வைத்து ஜொலிப்பார். திரவியம் நாசம் செய்வராக இருப்பார். ஜலதோஷம், மார்பக சளி போன்ற நோய்கள் பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மூலம் நோய் கந்தால் கொஞ்சம் சிரமம். லக்னாதிபதி புதன் 7ஆம் பாகமான தனுசில் நின்றால் பெண்கள் மூலம் திரவியம் அடைவர். விவாக யோகம் உண்டு. இவருக்கு துணைவியோடு போராட்டம் இருக்கும். லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தால் ரொம்ப நல்லது, அழகான மனைவி அமைவார். மற்ற லக்னர்கள் பின்வரும் காலங்களில் பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் எவ்வளோக்குள்ள லைக் பண்ணாதான் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.